மத்திய அமைச்சரவை இந்த ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள திருத்தத்திற்காக 8வது ஊதிய குழுவை அங்கீகரித்துள்ளது. சமீபத்திய செய்தி அறிக்கைகளின்படி தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை குழு அரசிடம் குறைந்தபட்சம் 2.57 அதாவது 7வது ஊதிய குழுவுக்கு சமமான அல்லது அதற்கு மேற்பட்ட ஃபிட்மென்ட் ஃபேக்டரை கோரியுள்ளது. ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்பது அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதிய திருத்தத்திற்கு பயன்படுத்தப்படும். எடுத்துக்காட்டாக 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்பது 157% சம்பள உயர்வு என்று பொருள். 7வது ஊதிய குழுவிலும் 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பயன்படுத்தப்பட்டது. இதன் காரணமாக மத்திய ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் 157% உயர்ந்தது. இதன் காரணமாக குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 7,000 இருந்து ரூபாய் 18,000 உயர்ந்தது. எனவே அரசு 8வது ஊதிய குழுவில் இந்த ஃபேக்டரை மீண்டும் செயல்படுத்தினால் தற்போது ரூபாய் 18,000 சம்பளம் வாங்கும் ஊழியர்களின் சம்பளம் எவ்வளவு உயரும் என்ற கேள்வி எழுகிறது. அரசு கோரிக்கையை ஏற்றால் தற்போதைய குறைந்தபட்ச ஊதியம் மாதம் ரூபாய் 18,000 இருந்து ரூபாய் 46,260 உயரும். கூடுதலாக மாதம் ரூபாய் 9,000 குறைந்தபட்ச ஓய்வூதியமும் ரூபாய் 23,130 உயரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.